ஒரு ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா, லாஸ் ஆயிடுச்சுன்னு உடனே அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்களா? இதுதான் ட்ரேடிங்ல நம்ம பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்குங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் லாஸை ரெக்கமெண்ட் பண்ண நம்ம மைண்டு அவசரப்படும். அது பேரு தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். மார்க்கெட் கிட்ட கோபப்பட்டு திரும்ப ட்ரேட் பண்ணா லாஸ் இன்னும் அதிகமாக தாங்க ஆகும். இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்றது? லாஸ் ஆன உடனே நம்ம லாஜிக் ஒர்க் ஆகாது, இமோஷன்ஸ் தான் கண்ட்ரோலை எடுக்கும். அனாலிசிஸ் தப்பா போகும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மறந்தே போகும். அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? எமோஷனல் டெசிஷன்ஸ்னால அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ப்ரொஃபஷனல் சொல்யூஷன் என்னன்னா, நம்பர் 1 டேக் அ பிரேக், நம்பர் 2 ஜேர்னல், நம்பர் 3 அனலைஸ். லாஸ் ஆனால் என்ன பண்ணணும்? ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணணும், கிவ் யுவர் மைண்ட் சம் ஸ்பேஸ், ரிவ்யூ பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி தப்பா இல்லை மார்க்கெட் கண்டிஷன் தப்பானு. அடுத்தது அக்செப்டன்ஸ். லாஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் எங்கேயும் போகாதுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வரும். பட் கேபிட்டல் போனால் திரும்ப வராது. கேபிட்டலை சேவ் பண்ணுங்க, மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.